தமிழ் சினிமாவில் தமிழ் ரசிகர்களால குட்டி குஷ்பு அப்படின்னு செல்லமா அழைக்கப்பட்ட நடிகை தான் நடிகை ஹன்சிகா மோட்வானி. ஆனா இவங்களுக்கு அதுதான் அழகுன்றது தெரியாம அதனாலதான் தனக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு அவங்க நினைச்சு அது பாத்துக்கிட்டீங்கன்னா டயட் கண்ட்ரோல் இருந்து அவங்க ஒல்லியாகி எங்கடா ஹன்சிகா அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் அப்படின்றது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், நம்மளோட லைஃப்ல பியூட்டிஃபுல்லான நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹன்சிகா அவங்களுடைய மேரேஜ் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு டிராமால ஒரு கான்ட்ரோவர்சில தான் கொண்டு போய் முடிஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஹன்சிகா அவர்களை பத்தின டாப் கான்ட்ரோவர்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். ஹன்சிகா அவர்கள் அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா அண்ணன் மட்டும்தான். சோ சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே ஒரு நிறைய கஷ்டப்பட்டுனா சாப்பாட்டுக்கு இல்ல, ரொம்பவே பினான்சியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி கிடையாது. பெருசா கேர் பண்றதுக்கோ இல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே இல்லாம ஏதாவது நல்லா சாதிச்சு காட்டணும் அப்படின்னு அவங்களுடைய அம்மா ரொம்பவே ஆசைப்பட்டு இவங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. இவங்க சின்ன வயசுல ரொம்பவே கியூட்டா இருக்கிறதுனால சைல்டு ஆர்டிஸ்டா தான் அவங்க சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஷக்கலக்கா பூம்பும் அப்படின்ற ஒரு சீரியல்ல. ஸோ ஒரு 2003ல பாத்துக்கிட்டீங்கன்னா கோய் மில்கையா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு 4 வருஷம் கழிச்சு 2007ல மியூசிக் அதுல வந்து ஒரு லீடா அவங்க நடிச்சிருப்பாங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா அடல்ட்டா ரொம்பவே சூப்பரா இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் சில பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே டிவி சீரியலை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இல்லையா. 2003ல இந்த பொண்ணு இவ்வளோ குட்டியா இருந்த பொண்ணு 2007 4 வருஷத்துலயே இவ்வளோ ஒரு பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த நேரத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க அதிகமா க்ரோ ஆகிறதுக்காக ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் அவங்க போட்டு இவங்க இப்படி ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்களுடைய லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஒரு அலிகேஷன், ஒரு கான்ட்ரோவர்சிஸ் உருவாச்சு. அது பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதுக்காக போராடி இல்ல அந்த மாதிரிலாம் எந்த இன்ஜெக்ஷனும் நாங்க எடுக்கல, இது ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது, ஹெல்தியான முறையில தான் என் பொண்ணு இருக்கா, இந்த மாதிரி எந்த ஒரு தப்பான இன்ஜெக்ஷன் நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா ஹன்சிகாவுக்கு இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரோவர்சி வந்தது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்போ அவங்க நல்லா பெருசா தெரியுறாங்க, நல்லா கொஞ்சம் அடல்ட்டா தெரியுறாங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அப்பவும் அவங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏஜ் வெறும் 14-15 தான் இருந்தது. அந்த ஏஜ்லயே தான் ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவில அவங்க நடிச்சாங்க. அதாவது தேசமதுரு அப்படின்ற திரைப்படம் அல்லு அர்ஜுனுக்கு பேர் பண்ணி அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெலுங்கு படத்துல பல வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இப்படி தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது ராம் கூட மஸ்கா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சாங்க. அந்த படம் நடிக்கும் போது ராம் மற்றும் ஹன்சிகா 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே ஹன்சிகா தேசமதுருல நடிச்சாங்க இல்லையா, அப்ப அல்லு அர்ஜுன் கூட நடிக்கும் போது அவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த படம் பயங்கர ஒரு ரொமான்டிக்கான ஒரு பிலிம். அவங்க 2 பேரும் அப்ப அவருக்கு கல்யாணம் கூட ஆகல. சோ இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரோவர்சி வந்தது. ஆல்மோஸ்ட் இவங்க எந்த ஆக்டர் கூட நடிச்சாலும் அவங்களுடைய அந்த ரொமான்டிக்கான பிலிம்ஸ் நடிக்கிறதுனாலயே இவங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி பேசப்பட்டது. ஏன் அவங்க சித்தார்த் கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற திரைப்படத்துல நடிக்கும் போது கூட இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்ல வந்தாங்க, தமிழ் திரைப்படம் நடிச்சாங்க. தமிழ்ல சிம்பு அவர்களோட அவங்க காதல விழுந்தாங்க. நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ரொம்பவே சோஷியல் மீடியால தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹாட்டான ரொம்பவே ஒரு டாபிக்ல இருந்த ஒரு அஃபேர் அப்படின்னா அது சிம்பு மற்றும் ஹன்சிகாவோட அஃபேர், அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான். இவங்க ஏன் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் மிஸ்ட்ரியாவே போயிடுச்சு, அது தெரியவே இல்லை. பட் சிம்பு அவர்கள் மட்டும் ஒரு இடத்துல அவர் பேசும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு நான் என்னோட எல்லா பெயினையும் மறக்கணும்னு இருந்தேன், பட் இட் டிடன்ட் ஹேப்பன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஹன்சிகா எல்லார்கிட்டயுமே ரொம்பவே ஜோவியலா பேசக்கூடிய ஒரு பர்சன். நீங்க இன்டர்வியூஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க, ரொம்ப கலாட்டா பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இவங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா டச் பண்றதுக்காக ட்ரை பண்ண, பட் முடியல, அவங்க நோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ரோபோ சங்கர் அவர்கள் பப்ளிக்காவே பேசியிருந்தாரு. அவர் எந்த சென்ஸ்ல எப்படி பேசினாரு, எவனா அவங்க ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள டச் பண்ணோம் அப்படின்னு சில பேருக்கு தோணி இருக்கும். அதாவது சும்மா தொட்டு பார்க்கணுன்ட்டு அதை அவர் பேசின அந்த ஒரு சென்ஸை எப்படி அதை புரிஞ்சிச்சு, எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா மாறுச்சு. சிவகார்த்திகேயன் கூட மான்கராத்தே படத்தப்போ சொல்லியிருப்பாரு, இவங்க இவ்வளோ வெள்ளையா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி மீனிங்ல தான் மேபி ரோபோ சங்கர் அவர்களும் பேசி இருக்கலாம். பட் அவர் டச் பண்றதுக்கு ட்ரை பண்ண அவங்க நோ சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு பெருசா ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூவா மாறுச்சு. மகா திரைப்படத்துல ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு இமேஜ் தான் கிரியேட் பண்ணுச்சு. இவங்க இவ்வளோ ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் இப்படி ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க, இப்படிதான் படத்துல நடிச்சிருப்பாங்களா அப்படின்னு ரொம்பவே தவறா ஹன்சிகா பத்தி பேசப்பட்டது. ஹன்சிகா அவர்களுடைய போன் ஹேக்
ஹேக் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரைவேட் பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே சோஷியல் மீடியால லீக் ஆச்சு. இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாவே ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூவா மாறுச்சு. பட் அதுக்கப்புறமா அவங்க அதுக்காக பெருசா பதிலடி எதுவும் கொடுக்கல. அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க. சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் எல்லாம் ரொம்பவே குண்டா இருப்பாங்க, சரியா அவ்வளோலாம் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து பிக் பாஸ்ல இருக்கும் போது ஆக்ட்ரஸ் ஹீனா கான், சீரியல் ஆக்ட்ரஸ் ஹீனா கான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஹீனா கான் யாருன்றது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உறவுகள் தொடர்கதை அப்படின்ற ஒரு ஹிந்தி சீரியல் டப்பிங் பண்ணி இங்க ஓடுச்சு இல்லையா, அந்த சீரியலோட ஆக்ட்ரஸ் தான் ஹீனா கான். ஸோ இவங்க சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸை பத்தி இந்த மாதிரி பேசினது இது பயங்கரமாவே வெடிச்சிச்சு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சில ஹீரோயின்ஸ் அவங்க வந்து சவுத்ல தான் நடிச்சாங்க இல்லையா, அது வந்து காஜல் அகர்வால், அதுக்கப்புறம் ஹன்சிகா மோட்வானி, ஹசின், இவங்க எல்லாருமே பயங்கரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இதுல காஜல் அகர்வால் ஒரு இன்டர்வியூல அவங்க போகும்போது இந்த கொஸ்டினை அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க எதுவுமே ரொம்பவே கோவப்படாம ரொம்பவே ஸ்மைலோட அவங்க வந்து படத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க போல, சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ஹன்சிகா மட்டும் கொஞ்சம் வெறுப்பாகி அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க எப்படி பேசலாம்னு திட்டிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய மேரேஜ் சொல்லவே வேண்டாம். அவங்களுடைய மேரேஜ் ஒரு மிகப்பெரிய காசிப் கான்ட்ரவர்சியாவே மாறுச்சு. இவங்க கல்யாணம் பண்ணிக்க போற இருந்த அந்த மாப்பிள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹன்சிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். ஹன்சிகா ஒரு பாப்புலரான ஒரு பப்ளிக் ஃபிகர். இவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய மனைவியை சீட் பண்ணி அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் ஹன்சிகாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. கூடவே அவங்களுடைய மேரேஜ்க்கு ஹன்சிகாவோட லவ் மேரேஜ் டிராமா அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. அதுவும் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல அவங்கள ட்ரோல் பண்ணாங்க. சோ வியூவர்ஸ், இந்த மாதிரி இன்னும் பல நடிகைகள், நடிகர்கள், பிரபலங்களோட கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.